ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம மீஷோல இருந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ், அன்ஸ்டிச்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நானுமே இன்னும் கவர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணலை. வாங்க ஒன் பை ஒன்னாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 months 2 months பிஃபோர் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தோம் மீஷோவில். ஸோ அதோட ரிவ்யூமாக வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த தடவை என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சனா பாண்டி சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் இருக்க மாதிரியான இருக்குதா. ஒரு சிலதில் மட்டும்தான் 80 meters இருக்கும், பட் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே 1 மீட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்னே வந்து நம்ம இந்த ராணி பிங்க் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து பிங்க் வந்து நம்ம க்ரீன் கலர் சாரீக்கு வந்து இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த காம்பினேஷன் வந்து நம்ம தாராளமாக வந்து வியர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பிங்க் இருக்குது, அப்புறம் லைட் பேரட் க்ரீன் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது, இன் பிட்வீனில் வந்து சம்கி ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லீவ்க்கு. ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கும்போது. நேரில் பார்க்கும்போது ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்க்குற எல்லா ப்ளவுஸுமே வந்து மோஸ்ட்டாக 500 தான். ஐ திங்க் 1 or 2 ப்ளவுஸ் மட்டும் 500 மேலே வரும். நான் அதோடமே வந்து அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் வந்து வீடியோவில் காமிச்சிடுறேன். இது வந்து பேக் சைட். ஸோ பேக்லேயுமே வந்து நமக்கு நல்லா ஒரு டீசெண்டான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாண்ட் இல்லாமல் நார்மலாக வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் எஸ், ஃப்ரண்ட்லேயுமே வந்து இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கூட க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரி நிறைய பேர் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிடையாது, மிஷின் எம்ப்ராய்டரி. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒர்த். சூப்பராக இருக்குது. இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிள்னு சொல்லி வந்து காட்டுவாங்க. நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வந்து வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்ம கவர்லேருந்து எடுப்போம்ல, இதோட கலராக இருக்கட்டும், இதோட மெட்டீரியலோட லுக்காக இருக்கட்டும், சத்தியமாக சொல்கிறேன் செம்ம ராயலாக இருக்குது. நீங்கள் அதை நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட பாட்டில் கலர் க்ரீனில் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருக்க ஒரு காமன் கலர் தான் இது. அதுவும் சில்க் சாரின்னு வந்தாலே நம்ம வந்து பாட்டில் கலர் க்ரீன் நிறைய வச்சுருப்போம். அந்த மாதிரியான இருக்க சாரிக்கு வந்து இந்த ப்ளவுஸ் போட்டோன்னா இது வந்து நீங்கள் மீஷோவில் தான் வாங்கினீங்கன்னு சொல்லி கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீட்டாக வந்து இருக்குது. லுக் வந்து செம்ம ராயலாக நீட்டாக வந்து இருக்குது. இந்த பீட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. இது வந்து ஸ்லீவ். ஸோ இப்போ வந்து ஸ்லீவ்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நிறைய வருது, நம்ம வந்து பார்த்துருப்போம். வெயிட் பண்ணுங்கள், காமிக்கலாம். அட இருப்பா. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. நம்ம இந்த மாதிரிலாம் ஆரி ஒர்க்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு யாரும் தரமாட்டாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் தர முடியும். அது எப்படி தராங்க நம்ம வந்து மீஷோ ஓனரை தான் கேட்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து கேப் இருக்கா, சப்போஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி, இதை பேக்காக இருந்தாலும் வச்சுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் வச்சுக்கலாம், பேக்குக்கும் வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு டிசைன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பேக்கில் வந்து ஹூக் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் வந்து தேவைப்படும்னு சொல்லி அவங்க யோசிச்சே வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து இதை மாதிரி ஐடியா பார்த்ததில்ல. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து மோஸ்ட்டாக பேக் ஹூக் தான் வைப்பேன். இதோட ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹூக் தான். ஏன்னா சாரி வந்து நம்ம 1 ப்ளீட்டில் விடுற மாதிரி இருந்தோம்னா பேக் ஹூக் வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஆரி ப்ளவுஸில் வந்து ஒர்க் இருந்தால் நம்மளால் வைக்க முடியாது. ஏன்னா அதை வந்து கட் பண்ணிலாம் வைக்க முடியாது. ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ண கொடுக்கும் போதே சொல்லி ஸ்டிச் பண்ணணும். மோஸ்ட்டாக ஆன்லைனில் வாங்குற இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரி கட் வராது, பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மெட்டீரியல் வந்து செம்ம திக்காக இருக்குங்க, வேற லெவல் திக்காக இருக்குது. ரியலி சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட் பேரட் க்ரீன் கலர் பார்க்கலாம். இது பேரட் க்ரீன் இல்லை, லைட் க்ரீன். நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஒருத்தர் மட்டும் ஐ திங்க் காஸ்ட்லியாக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் ஏன் அது வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு.
இதுவுமே நமக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி தான். ரொம்பவே சட்டில்டா மைல்டா வந்து இருக்கு அதோட பேட்டர்னா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும். ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, நல்லா இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வர போர்ஷன். இதில் வந்து நமக்கு கோல்டன் கலரும் இருக்கு, சில்வர் கலரும் வந்து இருக்கு. லுக் ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கு. பேக் போர்ஷன் இங்கே, எஸ் இவங்க தான் பேக். இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போது எது நல்லா இருக்கோ அதை வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் அனுப்புங்க, இது இல்லை அப்போல்லாம் வந்து கேட்குறீங்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையாக அனுப்பாமல் இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருந்துச்சுன்னா என்னால் அந்த ஆப்லேருந்து லிங்க் எடுக்க முடியாது. அதுதான் வந்து மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் திருப்பி வந்தால் மட்டும்தான் வந்து அந்த லிங்க் அவைலபிளாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் ஒரு நாள் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக போயிடுச்சுன்னா லிங்க் வராது. அதனால தான் என்னால் 1-2 ப்ராடக்ட்ஸ் வந்து லிங்க் கொடுக்க முடியல. ஸோ அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். மீஷோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு நாள் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு மூவ் ஆகிடுது போல இருக்கு. வாவ், சிம்பிளாக நீட்டாக எலிகண்ட்டான ஒரு லுக். ஐ திங்க் இது வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி தான் ஃபீல் இருக்குது, மிஷின் மாதிரி தெரியல. ஸோ ரொம்பவே சிம்பிள் ஒர்க் தெரியுதா, அழகாக இருக்குது. இது வந்து ஸ்லீவ் பேட்டர்ன். பேக்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ரொம்ப கிராண்டாக இருக்கும், இல்லைனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கே நமக்கு நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து நீங்களே பாருங்க, நான் ஜூம்லேயே காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது ஃபினிஷிங் சொல்லிட்டு. இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன், ஷோல்டர் கிட்ட வரும்ல அது. ஸோ இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்டில் ஸ்டிச் பண்ணது தான். ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இது பிரைட்ஸ் தான் போடணுன்ற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து பிரைட்ஸ் மெய்டு இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ப்ளவுஸ் வந்து இந்த சாரிக்கு லுக்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஏரியாவில் இருக்கவங்களாம் இந்த ப்ரைஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி தர மாட்டாங்க. அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கும். நீங்கள் போய் ஒரு 4 பேர் விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ஆரி ஒர்க் வேணும், ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து தாராளமாக வாங்கலாம். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சுற்று 2 சுற்று குண்டா காட்டுன்ற ஒரு ஃபீல். இதுவே நம்ம ஸ்லிம்மாக இருந்தாலோ இல்லை மீடியம் சைஸில் இருந்தாலும் இதை பற்றினா யோசிக்க வேணாம். என்ன மாதிரி கொஞ்சம் புசு புசுன்னு இருக்குங்க எல்லாருக்குமே இந்த ஃபீல் இருக்கும். இவங்களே தான் செம்ம ஹெவியாக இருக்குப்பா. ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி இருக்குது. இவங்களோட ரேட் வந்து 650-700 அந்த ரேஞ்சஸில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் வெண்டர் சொல்லி நமக்கு காமிப்பாங்கல்ல, ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி. ஸோ அவங்க தான். அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் ப்ராமிஸாக வந்து வாங்கினேன். நிஜமாவே நல்லாயிருக்கு. இருங்க நான் பார்த்துடுறேன் ஃபஸ்ட்டு. இதனால் எவ்வளோ நாள் லைஃப் வரும் அப்படிலாம் நமக்கு வந்து சொல்ல தெரியாது. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் 1 or 2 டைம்ஸ் தான் வியர் பண்ணுவீங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு கிராண்டாக வேணும், பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இது வாங்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து வேற லெவலில் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா செம்ம ஹெவியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹேண்ட் ஸ்டிச்சாக தான் இருக்கணும், ஏன்னா இந்த அளவுக்கு ஹெவினஸ் வந்து இருக்குது. எஸ், இது வந்து ஹேண்டு தான். ஸோ நமக்கு ஹேண்டில் ஸ்டிச் பண்ணால் தான் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுதான் வந்திருக்கு. அந்த பூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிஷினில் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. மற்றது எல்லாமே வந்து இந்த ஒர்க் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹெவியாக இருக்குது. நம்ம ப்ரைடல் ப்ளவுஸை தூக்கினா எப்படியோ ஒரு 1/2 kg அந்த ரேஞ்சில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வெயிட் வந்து இருக்குது இதுக்கு. ஸ்லீவே வந்து செம்ம ஹெவியாக இருக்குது. எப்படி தான் இதெல்லாம் செய்கிறாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இருங்க முதுகை பார்க்கலாம். வவ் ஒரு வவு பத்தாது இதுக்கு, வவ்வோ அந்த மாதிரி தான் சொல்லிடணும். செம்மையாக இருக்குது. ப்ளீஸ் இதெல்லாம் வந்து வாங்கினீங்கன்னா மிஷின்லாம் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸை மறந்துடுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, இந்த ஷோல்டர் போர்ஷன். இதுவே எவ்வளோ கிராண்டாக வந்து இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் புரியுது ஏன் எனக்கு வந்து அந்த சஜஸ்டட் ட்ரஸ்டட் வெண்டார்னு ஏதோ காமிச்சிச்சு, விஐபி மாதிரி ஏதோ சிம்பிளாக வந்து காமிச்சிச்சு. ஸோ அவங்கக்கிட்ட தான் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரியலி சொல்லணும்னா வேற மாதிரி பா.
நெக்ஸ்ட் வந்து ஆரியிலே வந்து நமக்கு கட் ஒர்க் இருக்க மாதிரியான ஒரு ப்ளவுஸு, அதாவது நெட் வந்து இருக்குல்ல இன் பிட்வீன், ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸு. லாஸ்ட் டைம் இந்த ப்ளவுஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை இப்போ ஆர்டர் பண்ணும்போது, இப்போ தான் வந்திருக்கும் போல இருக்குது. சூப்பராக இருக்குது. இருங்க நான் காமிக்கிறேன். ஸ்லீவ் போர்ஷன் நம்மலாம் நியர்பையில் இருக்கவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்லீவ் எல்லாம் எனக்கு வச்சு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஏன்னா நெட் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணோன்னா அதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. டைம் வந்து அவங்களுக்கு அதிகமாக கன்சப்ஷன் ஆகும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அதனாலேயே வந்து நமக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நார்மல் பேட்டர்ன் வந்து கேட்கும்போது 2000 சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நெட் வந்து எனக்கு இன்பிட்வீனில் வேணும்னு சொன்னதுக்கு அப்படியே வந்து அது 283Kன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா அவங்க சொல்லும் போது தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிச்சு. அவங்க சொல்கிறது என்னவோ கரெக்டு தான், பட் எனக்கு 3K கொடுத்தலாம் ஸ்டிச் பண்ணணும்னு ஆசை இல்லை. அதனால 2Kக்குள்ளே என்ன டிசைன் வருமோ அது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் ஒரு தடவை வாங்கியிருந்தேன். இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. சூப்பராக இருக்குது. ஸோ இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு நெட் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஸ்லீவ் போர்ஷன். பேக் சைட் பார்க்கலாமா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு நெட் எம்ப்ராய்டரி, சாரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி. குங்கும கலர் நல்லா இது எல்லாமே காமன் கலர்ஸ் தான். நான் மோஸ்ட்டாக இப்போ வாங்கின கலர்ஸ் எல்லாமே வந்து காமன் கலர்ஸ் தான். நல்லா இருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு பீஸில் வந்து இந்த கலர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. எல்லா பீஸ்லேயுமே வந்து நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வந்து 5 கலர்ஸ் இருக்குது, ஒரு சில 10 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வேற மாதிரிங்க. நம்ம வந்து வியர் பண்ணாலும் நம்மளை குண்டா காட்டாது. நான் ஷியோராக சொல்கிறேன். ஏன்னா மெட்டீரியல் நமக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெவி ஒர்க்கும் கிடையாது. நீட்டாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கலரில் ஏதாச்சும் வாங்கணும்னா அப்போ இதை வந்து ஆர்டர் பண்ண வேண்டியதான். இல்லை நம்ம வேறு ஏதாவது சாரீக்கு வந்து பேட்டர்னாக ஸ்டிச் பண்ணணும், பட்ஜெட்டில் இருக்கணும்னு நினச்சாலும் இதை நான் வந்து வாங்கி ட்ரை பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குது அந்த கலருக்கு. தெரிஞ்சுதான் இந்த ஒரு சாரீ வச்சுருக்கேங்க ஆரஞ்சு கலருக்கு, அதுக்கே இதை நான் ட்ரை பண்ணியிருப்பேன். எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ நம்ம யோசித்தோம். ஆனால் நேரில் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை கம்பேர் பண்ணும்போது மச் பெட்டர் டிசைன்ஸ்லாம் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து பீகாக் டிசைன். ஐ திங்க் இது வந்து ஆரி ஒர்க்கு கையில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கையிலேயே தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ பீகாக் டிசைன் ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. மோஸ்ட்டாக சவுகாப்பேட்டெலாம் வாங்கினா கூட நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்டிச்சிங் வந்து ஒரு மாதிரி பேட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 300 400 வாங்கினோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்லீவுக்கு ஹேண்ட் போர்ஷன். வாவ். இவர் வந்து பார்த்திங்கன்னா பேக்குக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. இந்த லுக்கு சிம்பிளாக இருக்குது, எலகண்ட்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கிறது எல்லாமே வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. இந்த சென்டரில் இருக்க பீட்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஃப்ரண்ட் போர்ஷன் ஓகே, ஃப்ரண்ட்டுமே வந்து நமக்கு பேக் மாதிரி தான் இருக்குது. டிசைன் நீட்டாக இருக்குது. ஃபினிஷிங் சூப்பர். பீகாக்லேயே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பீகாக். ஃபைனல் ப்ளவுஸ் ஒரு மாதிரியான பர்பிள் கலர். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பார்க்குற எல்லா ப்ளவுஸுமே கிட்டத்தட்ட 1 மீட்டர் ரேஞ்சஸில் தான் இருக்குது. நல்லா தாராளமாக வந்து இருக்குது. கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கவங்க கூட வியர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு மிஷின் ஒர்க்கு தான், எங்கேயுமே ஹேண்ட் ஒர்க் கிடையாது. ஸ்லீவ் யூஸ்வலாக நம்மளை வந்து கொஞ்சம் ஒல்லியாக காமிக்கணும், ஸ்லீவ் வந்து ரொம்ப குண்டாக இருக்குது, நமக்கு ஹேண்ட் கொஞ்சம் குண்டாக இருக்குது, ஒல்லியாக காமிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி இருக்க பேட்டர்ன்ஸை விட ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பேட்டர்ன்ஸ் வந்து சூஸ் பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு வந்து ஸ்லிம்மாக காமிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த லைன்ஸே வந்து இந்த மாதிரி லைன்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஹேண்டை பொறுத்த வரைக்கும். இதுவே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நமக்கு வந்து வியர் பண்ணும்போது, ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஸோ ஃபேட்டாக ப்ளஸ் சைஸ் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கண்ணை மூடிட்டு, இந்த ப்ளவுஸுன்னு இல்லை எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து சுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக காமிக்கும். இவர் வந்து பேக். ஸோ உங்ககிட்ட பர்பிள் கலர் சாரீ இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டாக இல்லாமல்
கோல்டன் கலர் தான் இருக்குது. ஸோ கோல்டன் வந்து ரொம்பவே காமனான கலர், நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரியான கலர் தான், கோல்டாக இருக்கட்டும் இல்லை சில்வராக இருக்கட்டும். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கும் போல இருக்குது. நல்லா ப்ராடாக இருக்குது, பரவாயில்ல, நாட் பேட். இந்த தடவை எல்லாமே சூப்பராக இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக போய்ட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பை, டேக் கேர்.